வணக்கம் ஹலோ தோலா. வணக்கம். பார்த்தோன்னே இது ஒரு இதை சொல்ல ஒரு காமெடி பீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காமெடி பீஸ் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு காமெடி பீஸ்னாவே இவரா அப்படி மாதிரி பார்க்க தோணு நினைக்கிறேன். நம்மளுக்கு புரியுது, இப்ப நம்ம நேயர்களுக்கு புரியாது எதுக்கு எடுத்தோடனே சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம் தோழர். என்னன்னா, நம்ம சட்டப்பேரவையில இருந்து நமது ஆளுநர் மேதகு ஆளுநர் ஆர்.என். ரவி மீண்டும் வெளிநடப்பு அப்படியே அழுதுக்குனே டெல்லி வரையும் ஓடி இருக்காரு பாத்தீங்களா தோழர்? டெல்லிக்கவா? ஆமா, இதே வேலையே போச்சு. ரெண்டுமே தான் அவருக்கு இருக்கு. சட்டசபை ஆரம்பிச்சா போதும் இவர் போறதும் வர்றதும் ஓடுற மாதிரி தான். அதாவது இந்த படம் ஒன்று சொல்லுவாங்க, ரன் ரோலா ரன். அந்த படம் எப்படி ஓடிச்சோ இல்லையோ, ஆனால் இவர் ஓடுறாருனால அதான் தெரியும். இவருக்கு வந்து இதே வேலை தான். இதே வேலை மட்டும் இல்லாமல் எத்தனை வருஷம் சட்டசபை ஆரம்பித்தாலும் அங்கே வந்துட்டு போயிட்டு இவன் வந்து ஒரு அவமானப்பட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவனும் சொல்லுவார் வெளியே வந்து, ஐயோ என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் நடந்தது. இப்ப வந்து அவர் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சில ரீசன் சொல்றாரு. முன்னாடி காரணம் எடுத்த உடனே அவருக்கு மூக்கு வேர்த்த காரணம் என்னன்னா, தேசிய கீதம் வந்து எடுத்த உடனே இசைக்கப்படவில்லை. எதுக்கு ஆமா, எடுத்த உடனே வந்து தமிழ் தாய் வாழ்த்து எதுக்கு போடுறீங்க? நானும் 4 வருஷமா வந்து அழுவுறேன், என் மேல எத்தனை அடிக்கிறாங்க, அவங்க மட்டும் என் தமிழ் தாய் வாழ்த்து போடுறாங்கன்னு நானும் சொல்லினாக்க என் பேச்சு யாரும் கேட்கவே மாட்டீங்களே. எடுத்தோடனே தமிழ் தாய் வாழ்த்து எல்லாம் போடக்கூடாது, நீங்க தேசிய கீதம் தான் போடணும்னு சொல்லிட்டு அதுக்குதான் கோச்சிட்டு போயிருக்காரு அவரு. ஓஹோ, அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டோட மக்களோட காசு வரி பணம், அந்த வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு அங்கே சொகுசாக இருந்துட்டு தமிழ் தாழ்வாழ்த்து ஏன் போடுறீங்க அப்படின்றாரு தெரியல. இல்லை தமிழ் தாழ்வாழ்த்து ஏன் போடுறன்றாரா இல்லை தேசிய கீதம் போடணுன்றாரா? ஃபர்ஸ்ட் தேசிய கீதம் போட்டுறணும். அது வந்து பல முறை சொல்லிட்டாங்க, முதல்வரே சொல்லிட்டாரு. அதாவது தமிழ்நாட்டோட முறை இருக்குது. நம்மளா ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தோன்னா தமிழ் தாழ்வாழ்த்துன்றது ஒரு சாமி பாட்டு மாரி பார்ப்பாங்க, ஒரு கடவுளுக்கான முதல் பாட்டு மாரி பார்ப்பாங்க. தேசப்பட்டுறது அது அப்புறம் தான். அதனால முதல்ல எந்த ஒரு ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கும் போது தமிழ் தாழ்வாழ்த்து ஃபர்ஸ்ட் போடுவாங்க. ஃபங்க்ஷனை முடியும் போது தேசிய கீதம் கம்பல்சரி இருக்கும். இதனால் வரைக்கும் கம்பல்சரி இல்லாமல் இல்லை. இவர் கேட்குற மாரி வரும். இவர் என்ன சொன்னார்னா, ஆரம்பத்தில் தமிழ் தாழ்வாழ்த்து போடுறீங்க, அப்பவே தேசிய கீதம் போடுங்க. ஃபங்க்ஷன் முடியும் போது தேசிய கீதம் போடணுமா? அவருக்கு 2 முறை போடுறது காமெடி. அது என்ன தேசப்பற்றியாது? அதுதான் அந்த தேசப்பற்ற சாங் வந்து இன்சல்ட் பண்ணதே பண்றாங்க. ஒரு முறை போட்டா போதும், அதுதான் மரியாதை. கடைசி நேரத்தில் ஒட்டுமொத்த மக்களும் நம்ம வந்து ஒன்றா வந்து சேர்ந்தோம், இங்கே வந்து நம்ம இந்தியாவில் தான் வாழ்கிறோம், நம்மளாம் வந்து ஒரே நாடு அப்படின்ற ஒரு பற்று வந்து கொண்டு வரதுக்கு ஒரு முறை போட்டால் போதும். சரி, இப்போ தேசிய கீதம் வந்து ஃபர்ஸ்ட்டும் போடுறேன், அப்போ முடியும் போது வந்து இதுவும் போடலாமா? தமிழ் தாழ்வாழ்த்து அப்படிலாம் மாற்றி போட்டுருந்த காமெடி. அது விளையாட்டா என்னது இது? அவருக்கு வந்து எது முன்னாடி போடுறா பின்னாடி போடுறா கிடையாது, எனக்கு தமிழ் தாய் வாழ்த்து போடக்கூடாது, அதுதான் அவரோட நோக்கம். அதுதான் காரணம். அப்ப பாரு, தமிழ்நாட்டுல வாழ்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டோட மக்களோட வரி பணத்துல நீ இருந்துக்கிட்டு சொகுசா இருந்துக்கிட்டு ஆளுநர்னு பேர்ல இருந்துக்கிட்டு உனக்கு நாங்க தேசிய கீதம் ஃபர்ஸ்ட்ல போடணும், தமிழ் தாய் வாழ்த்து போடாம வந்து இது பண்ணிடணும்ல. ஆனா தமிழ் சேர்க்கா இப்ப என்ன கேக்குறாங்க பாருங்க, அப்படி என்ன உங்களுக்கு ஒரு சாமானிய மனிதர் இதை ஒரு கோரிக்கையா கேட்டாலே அது வந்து நீங்க புறக்கணிக்க கூடாது. அவர் யாரு? மிகப்பெரிய பதவியில இருக்க ஒரு ஆளுநர், அதையே நீங்க வந்து புறக்கணிக்கிறீங்க? அறிவு இருக்கிற மாதிரி என்னது ஆளுகிற மாதிரி அறிவு இல்லை. அதுதான் இதெல்லாம் இது யாரோட இது அஜெண்டான்றது பார்த்தோன்னா பிஜேபியோட சங்கியோட அஜெண்டா. அவங்க சொல்கிறது தான். அங்கே எதையான சண்டை பண்ணிட்டே இடம் வந்து அதாவது அந்த ஆட்சி நடத்துறது, குறை சொல்கிற விதமாக எதனா ஒன்று பண்ணு. குறை சொல்லிட்டு பார்த்தா ஆளுநர் இப்படி பண்ணிட்டாங்க, ஆளுநர் அப்படி பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாடு அரசெல்லாம் வந்து நீ ஆளுநர்னா ஆளுநர் தான், நீ அவ்வளோதான். ஆளுநரோட வேலை என்னத்தோட பதவி ஏற்கணுமா? பதவி ஏற்கிற வேலை தான் பண்ணுறது மெயினான விஷயம். அப்புறமா வந்து இந்த அரசு வந்து பார்த்தோன்னா தேசிய ஒருமைப்பாட்டுக்கு கண்ட்ரோல் இருக்கா இல்லை மீறி போதா அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் தான் நீ சொல்லக்கூடிய நீ ஒரு ஆளாக இருக்கணும். ஆனால் மற்றபடி பார்த்தோன்னா அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தோன்னா முதல்வருக்கு தான். ஏன்னா அவருக்கு தான் நம்ம நம்பி மக்கள் போட்டாங்க ஓட்டு, ஆளுநருக்கு யாரும் போடல ஓட்டு. ஆனால் இவர் இதே மனசுக்குள்ள தன்னை வந்து முதல்வர் மாரியும் சிஎம் மாரியும் நான் சொல்றதான நீங்க செய்யணும்ன்றது என்னது நியாயம்? எந்த ஊர்ல பண்றாங்க? ஆளுநர்ன்றது யாருன்றது நீ முதல்ல எல்லா மாநிலத்திலும் எப்படி இருக்கணும் அப்படிதான் நீ வந்து இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி தெரியுமா, அதாவது பிஜேபி ஆட்சி அதிகாரத்தோட அவங்களோட ஓட் பேங்க் மூலமாக தான் அந்த ஆளுநர்களை ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. அப்போ சங்கிகளை தான் உள்ளே போகிறாங்க. அப்போ எல்லா சங்கிகளும் பார்த்தோன்னா தனக்கு எதிராக இருக்கிற மாநிலத்தில் போயிட்டு சில வேலைகள் பண்ண குடைச்சல் கொடுத்துட்டே சமதளம் பண்ண. அதாவது இந்த மாநில உரிமை கேட்க, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீட் எக்ஸாம், அந்த எக்ஸாம் வந்து மாணவர்கள் பெரும் பாதிப்பு இருக்குது, நிறைய பேர் மாணவர் சாவுறாங்க. எவ்வளோ மசோதா எழுதி கொடுத்து அந்த மசோதா கொடுத்து குடியரசுல கொண்டு போய் சொன்னால் கொண்டு போக முடியாது, அதெல்லாம் முடியாது. இவரே வந்து டிசைட் பண்ணிடுறது இதெல்லாம் போனால் செல்லாது. இவரோட வேலை என்ன, அந்த மசோதா கொண்டு போய் பில் பாஸ் பண்ணுறதான் வேலை.
ஆனா இவர் எது முதல்வர் மாரியும் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் மாரியும் தன்னை தானே நினைச்சுக்கிட்டு இவரே இது பண்றாரு. கடைசியில கோர்ட்டு வந்து அவர் கூட்டி நங்கனு மண்டலத்துக்கு போட்டுச்சு. அவரையா தோழர் ஆளுநர் ரவியவா என்னன்னு சொன்னாங்க? உனக்கு வந்து வேலையை மட்டும் பாரு, ஆளுநர்னா ஆளுநர் தான் அந்த மசோதா பாஸ் பண்ண உனக்கு என்ன வேலை, இதை விட உங்களுக்கு என்ன பெரிய வேலை அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அது வந்து சட்டமும் சொல்லிச்சு, லால அப்படிதான் வந்து இருக்கு. அது வந்து பார்த்தோன்னா முறைப்படி எல்லா ஆளுநர்னு பார்த்தோன்னா மாநில அரசு என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கை பில் பாஸ் பண்ணணும். அது தப்புன்றது நீ சொல்லக்கூடாது, ஏன்னா அது மக்களோட கோரிக்கை தான். நீட் எக்ஸாம் வந்து ஒரு கட்சி வந்து சொல்லுது, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா நீட்டை வந்து நான் வந்து முழுமையா வந்து அகற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறாங்க. அதை நம்ப மக்கள் ஓட்டு போடுறாங்க. அதன் மூலமா தான் முதல்வர் வர்றாரு. அவர் அந்த கோரிக்கை கொண்டு போறாரு, நீ கொண்டு போகணும். அதை விட்டு இல்ல இந்த கோரிக்கை வந்து மக்களும் யாரும் தரல, இது வந்து சப்போர்ட் பண்ணலாம், இது எந்த விதமா இப்போ யாரு நீ சப்போர்ட் பண்ற? நீ ஆளுநர்னா ஆளுநர் வேலை மட்டும் தான் பார்க்கணும். சும்மா வந்து சங்கித்தனமா இருந்ததா தமிழ்நாடு பத்தி தெரியும்ல, உங்க சட்டசபையிலும் செருப்பு அடிப்பாங்க, வெளியே செருப்புக்கிட்டு தான் வந்து வீசுவாங்க. ஆனா என்னங்கன்னா திமுக அரசுக்கு ஒரு தேசிய கீதம் பாடுறதுக்கே இவ்வளவு அவங்க வந்து எப்படி பிடிவாதமா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தமிழிசை கேக்குறாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க, அப்ப திமுக கட்சி வந்து எப்படி தேசியத்துக்கு எதிரா இருக்கு, ஒரு தேசிய கீதம் பாடவே தமிழ்நாட்டுல முடியல, அவ்வளவு பிடிவாதமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது தேசப்பட்டு நமக்கு எல்லாம் வந்து அதிகமாக தான் தேசப்பட்டு, அதாவது என்னைக்கு பிஜேபி ஆட்சி வந்ததோ அன்னைக்கு என்ன திரும்ப பண்ணாங்க, ஒட்டுமொத்த தேட்டரும் தேசிய கீதம் போடுறாங்க. தேட்டர்லயா தோழர்? எந்த படம் ஓடாலும் ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் ஓடும். ஏன்டா ஒரு தேசப்பட்டு மனசுக்குள்ள வந்து இருக்கு. அது எப்படி தெரியுமா பிஜேபி மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும், எனக்கு தேசப்பட்டு இருக்கு உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி முதல்ல பாக்குறாரு. டேய் முதல்ல நீ மத்தவன சீண்டாம நோண்டாம அதுதானே உண்மையான வந்து தேசப்பட்டு. அதை விட்டுட்டு எனக்கு தேசப்பட்டு காரணத்துக்காக பொது அப்பா முஸ்லீம்களுக்கிட்ட போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி போட்டு சாத்துறது, மாட்டுக்கறி இருக்கான்னு சொல்லி சாத்துறது, இது வந்து தேசப்பட்டிருக்கிறது. தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் பாதுகாப்பா இருக்காங்களா அப்படின்ற பாக்குறது தான் தேசப்பட்டு வேலை. அதை விட்டு தேசப்பட்டுன்ற பேர்ல வந்து கொடுமை பண்றது அட்டுன்றது தேசப்பட்டு. அதான் பொதுவான சொல்லுவாங்க தொடர். அயோக்கியர்கள் வந்து கடைசி புகலிட எதுன்னு பார்த்தோம்னா தேசப்பட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னோட தப்பை மறைக்கிறதுன்னு தன்னால வந்து இந்த தப்பெல்லாம் வந்து நான் செய்யறேன், இதை வந்து யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, அப்போ தேசப்பட்டு பார்த்தியா நாங்கள் தேசப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றது. ஆனால் இவனை அவ்வளோ ஊழல் லஞ்சம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஸோ நீங்கள் எங்களுக்கு தேசப்பட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த பாடலே பார்க்காம தமிழர்கள் வந்து தேசியத்தை வந்து பாடக்கூடிய வந்து ஆட்கள் இருக்காங்க, பாடுறாங்க. ஆனால் பிஜேபி சங்கிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேடையில் தேசியகீதை பாடணும் தப்பு பாடணும். ஆனா இவனை தான் வந்து தேசப்பட்டை பத்தி பேசணும். ஒரு தேசியகீதை தப்பா பாடக்கூடிய ஆட்கள் தான் தேசப்பட்டை பத்தி பேசுவார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆளுநரே தப்பு பாடுவார், அவருக்கே பாடுவாருமான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சங்கீத்தனமான ஒரு ஆளுதான் அவரு. ஆனா தோழர் அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு? ஏன்னா அவரோட கடமை என்னன்னா ஆளுநர் ஒரே கண்டிப்பா அவர் படிச்சுதான் ஆகணும். நான் தொடர்ந்து ஒரு 4 வருஷமா படிக்காமலே இவர் ஓடிட்டு இருக்காரு. இப்ப போயிட்டு ஆளுநர் மாளிகையில ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் படிச்சுட்டே இருக்கும் போது வந்து என் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, என்ன அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சங்கிகள் போய் சொல்லதான் அடிச்சுக்க முடியாது. ஆனா அவரே சொல்லிட்டாரு வெளியே வந்துட்டு அதெல்லாம் வந்து ஆஃப் எல்லாம் பண்ண ஒட்டுமொத்த மீடியம் இருக்கு, மீடியம் பர்சன் சொன்னாங்க அதெல்லாம் ஆஃப் எல்லாம் ஆகலைன்றாங்க. இவர் ஓடிட்டாரு வச்சுட்டு அவமானப்படுத்துறீங்க. ஆமா, சபாநாயகர் வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு, அடுத்தவங்க பேசும்போது வந்து எல்லாரும் மைக்கும் ஆஃப்ல தான் இருக்கும், இங்க இவ்வளவு மீடியா பீப்புள் எல்லாம் இருந்தீங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு மைக் வந்து எங்கேயுமே ஆஃப் பண்ணப்படவில்லை, அவரே தான் அது போயிட்டாரு, இது முற்றிலும் வந்து ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த காரணம் என்ன சொல்றாருன்னா, உரை வந்து ஆளுநர் படிச்சு இருக்கும் போது இப்ப நம்ம தமிழக அரசால ஒரு உரை வந்து அவருக்கு ஆல்ரெடி கொடுத்திருப்பாங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, அப்பெல்லாம் ஒப்புதல் அளிச்சுட்டு பேரவையில படிக்கும் போது வந்து சில வார்த்தைகளை வந்து அவர் நீக்கி படிச்சிருக்காரு, நீக்கிட்டு அதை மாத்தி படிச்சிருக்காரு. இப்போ ஒரு 2-3 பேராகிராஃப் விட்டு படிச்சிருந்தா கூட அது பெரிய பிரச்சனை இருக்காது. இருக்கிற வார்த்தையை அவர் வந்து மாத்தி மாத்தி படிச்சிருக்காரு. அதுக்கு வந்து சபாநாயகர் வந்து எவ்வளவு ஹம்பிளா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஹம்பிளா சொல்லியிருக்காங்க. அதுல இருக்கிறத மட்டும் படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரு காரணமா வச்சு கொஸ்டின் போயிருக்காரு. ஆமா ஆமா, அதாவது ஆளுநர் பேசும்போதே வந்து சபாநாயகர் பேசும்போது சாரி வரை கேட்கிறாரு. எத்தனை முறை சாரி? 4 முறை 5 முறை கேட்கிறாரு. சாரி சரின்ட்டு அதுல என்ன இருக்கோ, அது வந்து ஒரு லா இருக்குல்ல, ஆளுநருக்கான ஒரு வேலை இருக்குல்ல, அதை படிங்கன்றாரு. அதுல என்ன எழுதிருக்கோ அதை படிக்கிறத விட்டுட்டு மாறி வந்து பேசுறது, வாசிக்கிறது, இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம். அப்படின்னா இந்த தமிழக முதல்வர் வந்து நீ முதல்வராகவே நீ பார்க்கணும்னு அர்த்தம். அப்போ ஒட்டுமொத்த மக்களும் வந்து நீ வந்து அவமானப்படுத்துறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த மக்கள் வந்து நாங்கள் ஓட்டு போட்டு முதல்வர் இவர் தான், எங்களை வந்து வழி நடத்தக்கூடிய ஆட்கள் வந்து இவரை தான் அப்படின்னு நாங்கள் நம்பி ஒருத்தர் ஓட்டு போறோம்னா அவரை நீங்கள் வந்து அவமானப்படுத்தணும்னு அர்த்தம். அப்போ சட்டசபையில வந்து அவரு கொடுக்குற அறிக்கை நீங்க வாசிக்கிறது என்ன இருந்திருக்குதுன்னா, அப்போ இதெல்லாம் படிக்கக்கூடாது, நீ அவங்க கிட்ட வந்து சண்டை பிரச்சனை பண்ணு, வெளியே போ அப்படின்னு மாதிரி இதெல்லாம் யார் சொல்லித்தரான்னா, உன்னை இயக்குறது யாருன்றது பிஜேபி சங்கிங்கிறது தெரியும். அந்த வேலை தான் நீ பண்ற, மைக்கெல்லாம் வந்து ஆஃப் பண்ணல. ஆனா தொழில் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து உண்மைக்கு புறமான தகவல்கள் வந்து அந்த அறிக்கையில இருந்துச்சு அப்படின்றாரு. அதை விட ஒரு படி மேல போயிட்டு பார்த்தோன்னா
மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு காரணம், இதெல்லாம் ஒரு ரீசன். அது வந்து பார்த்தோன்னா ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ என்ன வந்து அடிச்சிட்டாங்க, பாத்தீங்களா காப்பாத்துங்க, என்ன அது சின்ன குழந்தை இது. அதை தோழர் கேமரா இருக்கு, இவ்வளோ வந்து லைவ் கேமராஸ் இருக்கு, எவ்வளோ பேர் பாக்குறாங்க. இந்த சட்டசபையிலே இப்படி வந்து ஒரு பொய் சொல்றாருன்னா கேமராலாம் இல்லைன்னா இவர் என்ன போய் சொல்லுவாரு, ஐயோ என்ன வந்து அடிச்சுட்டாங்க வலிச்சுட்டாங்க பாத்தீங்களா சட்டம் சரியில்லை ஆச்சு மூணுடா க்ளோஸ் பண்ணடா சொல்லிட்டு போயிடும் போல. இது என்ன அது அநியாயமா இருக்கு. ஆமா கண்டிப்பா சொன்னாலும் சொல்லுவார் தான் தோழர். இவர் என்ன சொல்றாருன்னா அந்த அறிக்கையில இருந்த தகவல்கள்லாம் வந்து உண்மைக்கு புறம்பானதா இருந்துச்சு. புறம்பானதா? என்னமா உண்மை இல்லாத தகவல்கள் நான் வாசிக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து நிறைய திட்டங்கள் வந்து தமிழக அரசு செயல்படுத்தவே இல்லை. பெண்களோட பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு எல்லாம் அப்படியே இருக்கு. பெண்களோட பாதுகாப்புலாம் ஆளுநர் பேசுறாரு. ஆனா இவரு ஆளும் பிஜேபி பத்தி ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நல்லா இருக்கும். பெண்கள் பாதுகாப்போட ரெண்டாவது விஷயம் ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பு பத்தி எல்லாம் இவங்க பேசலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்ததான் சொல்றாருன்னா இதுல வந்து நிறைய திட்டங்கள் மேல அவங்க செயல்படுத்தவே இல்லை. அதாவது அதுலயும் பழங்கால கோயில்கள்லாம் வந்து சீரமைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்றப்பட்டுருச்சு. அதெல்லாம் வந்து இவங்க செயல்படுத்தவே இல்லை. முக்கியமா பக்தர்களோட உணர்வுகளை வந்து அவங்க புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆளுநர் அது யங்ஸ்டர்ஸ் நினைப்பாங்க, ஒரு ஆளுநர் வந்தா எஜுகேஷன் ரிலேட்டடா பேசுறாரு, சயின்டிஃபிக்கா நிறைய பேசுறாரு, மக்களை வந்து நிறைய வேலை வாய்ப்பு பத்தி நல்லா பேசுறாரு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. யார தமிழக மக்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. போய் கோயிலை கட்டுங்க, பூஜை பண்ணுங்க. அப்ப பாருங்க நீங்க யாரு இருந்தனா இதெல்லாம் கோமியம் தான், மாட்டு சாணியம் தான் தோழர். அந்த மூளைக்குள்ள இருந்தா மட்டும்தான், அந்த மாரி அந்த மூளைக்குள்ள இருந்தா மட்டும்தான் அப்படி பேசக்கூடிய சங்கியோட டோன் தான் அதெல்லாமா. அதுதான் ஆளுநரை வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னாவே, அவமானப்படுத்திட்டாங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னு யாரு கோவம் வரும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு கோவம் வராது. இங்க உள்ள பிஜேபி சங்கிகளுக்கு கதறணும், ஐயோ இப்படி அவமானப்படுத்துறதா, அவர் எவ்வளவு பேர் ஆளு தெரியுமா, வயசானவர், அவர் இப்படி படுத்துறீங்க. ஆனா தமிழக முதல்வர் மட்டும் இல்ல, அண்ணா முதற்கொண்டு சொன்னாரு, ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் சொல்ல போதிலும் வந்து கருணாநிதி ஆட்சியும் சரி, இப்ப நானும் சரி, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க நாங்க தவறுனதே இல்ல. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி செய்யறது வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயல் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. ஆமா தோழர், அதுதான் உண்மையை பார்த்தா தொடர்ந்து அவருக்கான மரியாதை வந்து பண்றாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இவரோட பதவி காலம் முடிஞ்சு பல நாட்கள் ஆகுதான், பல மாசம் ஆகுதான், ஏன் இவர் ஒண்ணு உட்கார வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஆளு இல்லையா, வேற வேலை புதுசா போடலாம்ல. அப்ப என்னன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து கொடசல் கொடுப்பாரு, டென்ஷன் பண்ணுவாரு, ஆட்சை கிளக்கிற விதமா என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி இவர் வந்து உட்கார வச்சுக்கணும். அது பதவி முடிஞ்ச ஒருத்தர் அமுச்சு விட்டுலாம், பாவம் வயசாச்சு, அவரை உட்கார வச்சுட்டு எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. தயவுசெய்து மத்திய அரசு கொஞ்சம் பாருங்க, ஆளுநர் வேலை முடிஞ்சா அடுத்த ஆளு போட்டு விடலாம். ஏன்னா அவர் நிச்சயம் கொஞ்சம் புதுசா பார்ப்பாரு, மேபி புதுசா திங்க் பண்ணுவாரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆளும் மாநில அரசுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா பாதகமா இருந்து இன்னும் அந்த மக்களும் நல்வழிப்படுத்துறதோ இன்னும் வந்து முன்னுக்கு கொண்டு போற விஷயமா நிறைய விஷயம் பண்ணுவாங்க. இன்னும் சங்கீத்தனமும் ஒரு ஆளை உட்கார வச்சா என்ன பண்ணுவாரு, கோவில் சரியில்லை, அது சரியில்லை, பூஜை பண்ணுங்க, சாமி பிரசாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப இதுக்கப்புறம் வந்து டென்ஷன் ஆன நம்ம முதல்வர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கப்புறம் நாங்க ஒரு நடவடிக்கையை எடுக்க போறோம். இந்த மாதிரி ஆளுநர் உரை வந்து இந்த மாதிரி ஆளுநர் உரை இருந்தாதான் ஒரு பேரவை தொடங்க முடியும்னு இந்த மாதிரி ஆண்டா இருக்கு இந்த நடைமுறையே மாற்றத்துக்கு நாங்க ஒரு கோரிக்கை எழுப்ப போறோம். அது நாடு முழுவதும் வந்து இதை செயல்படுத்துற மாதிரி நாங்க செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். ஆமா கண்டிப்பா அது நல்ல விஷயம். எதுக்கு தேவையில்லாம இவருக்கு ஒரு பேப்பர் கொடுத்து இவர் எதனா வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது, இது அப்புறம் இங்கெல்லாம் வந்து இருக்கிறதா யாரு தேவையில்லாத ஒரு ஆணின்ற மாரி செலவு தோழர். அவர் போயிட்டு இவ்வளவு தூரம் வராரு, அவர் கூட இவ்வளவு இதெல்லாம் வராங்கன்னா எல்லாம் நம்ம செலவு தானே, எதுக்கு வந்து போறதுக்கு. சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே அளவு வந்து அப்படிதான் தோழர். அவர் ஒரு ஆளு இருக்கிறதுக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 ஏக்கர் பாத்துறீங்களா, ஆளுநர் மாளிகை அப்படிதான் இருக்கும். 10 ஏக்கர் இடம் கொண்ட ஒரு பெரிய இடம், பெரிய வந்து பேலஸ் மாரி, ஒரு ஆளு வாடகைக்கு. ஆமா தோழர், அவ்வளவு பேர் பணியாளர்கள் அவ்வளவு பேர் வந்து உள்ள இருப்பாங்க. டெய்லியும் சாப்பாடு, அவருக்கு விதவிதமான சாப்பாடு, துணி மணிகள், எவ்வளவு பாதுகாப்பு. அவரால் தமிழ்நாட்டுக்கு என்ன யூஸ் சொல்லுங்க, ஒரு பேப்பர் பார்த்து படிக்க கூட முடியலன்றப்ப எதுக்கு தோழர், அது கரெக்டான கேள்வி. அவர் வந்து ஒரு மசோதா பில்லு, தமிழ்நாடு வந்து உரிமைகளை பத்தி நாங்க வந்து ஒரு விஷயம் சொல்றோம்னா, அந்த மசோதா பில்ல கூட உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணது உங்களுக்கு வலிக்குதுன்னா, அப்ப எங்களோட வரி பணத்துல எதுக்கு நீங்க வாழ்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா, மக்கள் கேட்பாங்களா இல்லையா, கேட்பாங்களா? அதுக்கு நீ பதில் சொல்லி அவன் ஆளுநர் அவர்களே. அதுக்கு பதில் தானே தோழர். இன்னத்துக்கு இப்ப இவர் அழுதுட்டே வந்து மோடி கிட்ட போயிருப்பாரு. இப்ப அவருக்கு இன்னத்துக்கு அவருக்கு டெஸ்ட் ஆகி இன்னும் தமிழ்நாடு அட்ட கலவர இருடா, வேற கோவில பிடிக்கிற அப்படின்ற மாதிரி இப்ப பிளானிங் போயிட்டு இருக்கோம். சரி பார்க்கலாம் தோழர். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோழாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.